பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 வினோத் நல்லா வச்சு செஞ்சு விட்டார் சாண்ட்ராவை. அழுவ ஆரம்பிச்சிருச்சு சாண்ட்ரா. எதுக்கு அழுவுதுன்னு அதுக்கும் தெரியல, நமக்கும் தெரியல. யார் என்னடி பண்ணா உன்னை யார் என்ன தான் பண்ணா? நடிப்பு அரைக்கி உன்னை யார் என்ன பண்ணா? சந்திரமுகியாக மாறிடுற, அப்புறம் உட்காந்து அழுகுற. சந்திரமுகி தான். சந்திரமுகியில் எப்படி ஜோதிகா அழுதுகிட்டே இருக்கும், அப்புறம் திடீர்னு சந்திரமுகியாக மாறும், அப்புறம் அழுவோம், ஒரு மாதிரியே ஒரு ஜோனில் இருக்கும் தெரியுமா தனியாக. அதே கதை தான். லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சாண்ட்ரா அமித்துக்கிட்ட போய் புலம்பிகிட்டு இருக்கு. இந்த அமித் ஏன் உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காருன்னு எனக்கு தெரிலங்க. பேசாமல் போக வேண்டியதானே, உனக்கு வேறு வேலையே இல்லையா? போய் கேம் ஆடாமல் உட்காந்துக்கிட்டு இதுக்கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இதுக்கு ஆறுதல் கொடுத்துக்கிட்டு இப்படி தான் இருப்பார் போல் இந்த ஆள். பரிதான் அவன் நல்ல மனுஷன்தான். ஆமாம், நல்ல மனுஷனாக இருந்தாலும் போட்டு அடிக்கிறாங்க, வேறு என்ன பண்ண முடியும் இவரால்? இது மாதிரி உட்காந்து கேட்டுக்கிட்டாச்சும் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி இறங்கிட்டார் போல் அவர். சாண்ட்ரா அவர்கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்கு. நான் பேசினாலும் குத்தம் சொல்கிறாங்க, பேசலைனாலும் குத்தம் சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியலையே, எனக்கு ஒன்றுமே புரியலை அமித்து. பிரஜைன்னு வேறு வெளியில் ஏன் அப்படி இருக்காங்க உங்கள் ஒய்ஃப்னு கேட்டால், அவன் ஒரு ட்ராமா நடந்திருக்கு, இந்த ட்ராமா நடந்திருக்கு அப்படின்னு முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கான் பொண்டாட்டிக்கு. ஆனால் பொண்டாட்டி இங்கே ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்குங்கிறது தெரியல. ஆனால் ஓரளவு கேம் ஆடுதுங்கிறத புரிஞ்சுட்டாங்க, ஹவுஸ்மேட்ஸ் புரிஞ்சுக்கிட்டாங்க. புருஷனும் அதான் சொல்கிறான் கேம் ஆடுதுன்னு. ஆனால் என்ன கேம் இது ஒன்றுமே புரியலையே. வீட்டை விட்டு வெளில போகிறேங்குது, அப்புறம் வீட்டுக்கு போறியா அது மாதிரி சொல்லாதன்னு சொன்னால், இல்லை நான் 106 நாள் வச்சு செஞ்சுட்டு தான் போவேங்குது. சந்திரமுகி தான் நடிப்பு அரைக்கி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. என்ன பண்ணணுன்னே தெரியல அப்படின்னு ஒவ்வொன்று உட்காந்து அழுதுகிட்டு இருக்குங்க. திசுவு கொண்டாந்து கொடுக்குறாரு அவர். திசுவை வச்சுக்கிட்டு அழுதுட்டு கண்ணை தொடச்சிக்கிட்டு உட்காந்துருக்குங்க. மேக்கப் கலைஞ்சிடக்கூடாதுங்கிறதுல விவரமாக இருக்குது. அதனால தான் நான் தனியாக போய் உட்காந்துருக்கேன். என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. அதனால தான் நான் தனியாக போய் உட்காந்துருக்கேன் தெரியுமா. இதெல்லாம் யாருக்குமே புரிய மாட்டேது உங்களுக்குலாம். ஒரு ஒப்பீனியன் கூட சொல்ல முடியல. எந்த ஒப்பீனியன் சொன்னாலும் அதுக்கு ஏதாச்சும் குத்தம் சொல்கிறாங்க. அப்புறம் எதுக்கு நீ இந்த கேமுக்கு வந்த? பிக் பாஸ்னால் அப்படி தான் இருக்கும். நீ என்ன பேசுறியோ உன் வார்த்தையிலேருந்து பிடுங்குவாங்க. நீ அழுதினா அதை வச்சு செய்வாங்க. மக்கள் வெளியில் வச்சு செய்வாங்க. எல்லா விதமான டைமென்ஷன்லேயும் இந்த கேம் ஓடும். நீ சும்மா இங்கே பிக்னிக் சம்பளம் வாங்கிட்டு அப்படி ஜாலியாக இருந்துட்டு சாப்பிட்டுட்டு டான்ஸ் ஆடிட்டு போகிறதுக்காக வரல. புரியுதா சாண்ட்ரா? புரிஞ்சிக்கவே மாட்டுதுங்க. அமித் சொல்கிறாரு, சாண்ட்ரா இட்ஸ் ஓகே, சாண்ட்ரா இட்ஸ் ஓவர். அவரும் சமாதானப்படுத்தி பார்க்குறாரு, ஒன்றும் ஆக மாட்டுது. இதை வச்சு கேம் ஆடுதுன்னு நினைக்கிறேங்க, சிம்பத்தி கேமு. அடுத்த வாரம் வேறு ஃபேமிலி டாஸ்க் வேறு, இன்னும் என்னென்ன கூத்தெல்லாம் அடிக்க போகிறான்னு தெரில. சாண்ட்ரா சொல்லுது, எனக்கு சத்தியமாக வெளியில் போகணுன்னு போல் தெரியுது, தோணுது எனக்கு அப்படின்ட்டு கண்ணா அப்படின்னா அழுதுகிட்டு இருக்கு. ஏன் இந்த அளவுக்கு அழுகுறதுக்கு ஒன்றுமே நடக்கலைங்க உள்ள. வினோதிட்ட செருப்பை காட்டிச்சில்ல காலில், அவரை தூக்கி கால் மேலே கால் போட்டு திரும்ப அடிச்சு விட்டார் பார்த்தீங்களா. அதில் அஃபெக்ட் ஆகிருக்குது. வச்சு செஞ்சு விட்டார் வினோத் 2 நாளாக. லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள்.